இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்குற இந்த மிஷினை நீங்கள் எம்டிஎம்மை தவிர வேறு எங்காவது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷினை ஃப்ரீயாக தரங்க. 10,000 இல்லை, 30,000 இல்லை, சொல்லையா 50,000 ரூபா இந்த மிஷினுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜினு, ஹார்டனிங் பிளேடு, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாடி, அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சொந்த தயாரிப்பாளர் மட்டும்தாங்க தர முடியும். தோப்பில் விழுகிற மட்டைகளை நீங்கள் எரிச்சிட்டு இருக்கிறவங்களா இல்லை மல்ச்சரை கூப்பிட்டு அதெல்லாத்தையும் அரைச்சிட்டு இருக்கவங்களா, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கிறது நீங்கள் நினச்சும் கூட பார்க்கக்கூடாதுங்க. வணக்கம் விவசாய பெருமக்களே, கேள்வியெல்லாம் நல்லா தான் கேட்குறேன். ஆனால் தோப்பை சுத்தம் பண்ண உங்ககிட்ட பதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது. இதுதான் நம்ம எம்டிஎம்மோட பவர் டிராகன். பேரெல்லாம் பில்டப்பாக தான் இருக்குது. இது எப்படி டிராகன் மாதிரி நெருப்பை கக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு மாதிரி நம்மளோட விடக்கூடிய எல்லா மட்டைகளையும் சும்மா அரைச்சி தள்ளும். அப்படி இந்த மிஷினில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இதில் 20 HP செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜின் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால இதோட பர்ஃபார்மன்ஸும் சரி, இதோட அவுட்புட் குவாலிட்டியும் செமையாக இருக்கும். அடுத்தது முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் இன்ஜினுங்கிறதுனால நீங்கள் கஷ்டப்பட்டு ரீகால் இழுத்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த சாவியை வச்சே நீங்கள் இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ப்ரீமியம் குவாலிட்டி இன்ஜின் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் இதில் மோட்டர் வச்சுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம், அதுவும் 7.5 HP மோட்டரோட. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மோட்டர் மாடல் யார் வாங்கலாம், இன்ஜின் மாடல் யார் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மோட்டர் மாடல். இப்போ நீங்கள் உங்களோட தோட்டத்தில் கமர்ஷியல் லைன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக நீங்கள் மோட்டர் மாடல் வாங்கிக்கலாம். அடுத்தது மட்டைகளை நான் ஒரு இடத்துல அடுக்கிடுவேன், அங்கே தான் அரைச்சி தள்ள போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மோட்டர் மாடல் வாங்கிக்கோங்க. இல்லைப்பா என்னோடய தோப்பு பெருசு, எனக்கு கரண்ட் வசதியில் இல்லை, நான் எங்கே வேணாலும் மட்டை விழுகும், நான் போய் தான் எடுத்துகிட்டு போய் அரைக்கணும் அப்படிங்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இன்ஜின் மாடல் தான் போயாகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் ரெண்டோட அவுட்புட்டுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிளேடு. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் 14 பிளேடு இருக்குது. அதில் 2 பிளேடு கட்டிங் பண்ணுறதுக்கு, மிச்சம் 12 பிளேடு பார்த்துட்டிங்கன்னா பல்வரைஸ் பண்ணுறதுக்கு. இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த 14 பிளேடுமே லோக்கல் குவாலிட்டி இல்லைங்க, ஹை குவாலிட்டியான ஹார்டனிங் பிளேடு. நாங்கள் நினச்சிருந்தா அந்த கட்டிங் பிளேடு மட்டுமே, அந்த 2 பிளேடு இருக்குல்ல மெயின் பிளேடு, அந்த பிளேடு மட்டுமே நாங்கள் ஹார்டனிங் கொடுத்துருக்க முடியும், காஸ்கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா. பட் நாங்கள் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் குறை வைக்காமல் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த 14 பிளேடுமே ஹார்டனிங் பிளேடு. ஸோ அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் லேகுங்கிறது சுத்தமாக கிடையாது. ஆனால் இதில் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும். இன்ஜினும் சரி, பிளேடும் சரி, எல்லாமே சூப்பராக கொடுத்துட்டு இன்புட்டில் குறை வச்சா நல்லாவாங்க இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த இன்புட் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தென்னை மரத்துலேருந்து விழக்கூடிய மட்டையை அப்படியே உள்ளே போட முடியும். இந்த அடிமட்டையை வெட்டிட்டு போடணுங்கிற அவசியம்லாம் நம்ம பவர் டிராகனில் கிடையாது. அடுத்தது இதோட மெட்டீரியல் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவது இதோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியான மெட்டல்ஸில் செஞ்சுருக்கோம். ஏன் அப்படின்னா மற்ற உச்சிப்பற காட்டிலும் நம்மளோட பவர் டிராகனோட அவுட்புட் 4 மடங்கு அதிகங்க. ஸோ அதனால தான் இதை இவ்வளோ ஹெவியாக செஞ்சுருக்கோம். இவ்வளோ ஹெவி மெட்டலுங்கிற அதுக்கப்புறம் மிஷின் பார்க்கவும் பெருசாக இருக்குது, இதை எப்படி தள்ளிட்டு போகிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் 2 டயர்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் 2மே நல்ல பெரிய டயர்ஸ். அடுத்தது இதோட டைரக்ஷனுக்காக ஒரு ரொட்டேட்டிங் வீலும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இதை நீங்கள் ஈஸியாக தள்ளிட்டு போக முடியும். ஹெவி மெட்டல், 4 மடங்கு அதிக அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போதே சேஃப்டி கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அதனால தான் இதில் ரொம்ப சேஃப்டியாக இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா நட்ஸுமே நைலான் நட்ஸு, அதனால் அது கழண்டு வர வாய்ப்பே கிடையாது. அடுத்தது இதில் பெல்ட் கார்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெல்ட் கார்டில் இந்த சாரி சிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வேட்டி சிக்கிக்கிற இந்த மாதிரி பிரச்சனை நம்ம மிஷினில் கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் தரேங்க. இந்த ஸ்பெக்கில், இந்த ப்ரைஸ் ரேஞ்சில், இந்த அளவுக்கு 4 மடங்கு அதிக அவுட்புட்டோட நீங்கள் ஒரு மாடலை வேறு கம்பெனியில் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த பவர் டிராகனை உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே தரோங்க. சூப்பர்ப்பா, நான் இந்த மிஷினை வாங்க ரெடியாக இருக்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன், இல்லை நான் பாக்குத்தோப்பு வச்சுருக்கேன், நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுதான் சரியான நேரம். ஏன்னா 5,000 இல்லை, 10,000 இல்லை, 20,000 இல்லை, 30,000 இல்லை, சொல்லையா 50,000 ரூபா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இந்த பவர் டிராகனுக்கு இருக்குது. ஆனால் இதை நாங்கள் எல்லாத்துக்குலாம் தரப்போகிறதில்ல. ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற அந்த 15 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த 50,000 ரூபா ஆஃபர். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.